உலக நாடுகள் இந்தியாவை பெரும் நம்பிக்கையோடு பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உலகின் ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியா மீது உள்ளதாக ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி வலைதள பதிவு. காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நாட்டை முழுமையாக வலுவாக்கும் பணியில் ஈடுபட்டதில்லை என பிரதமர் மோடி கண்டனம். இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் காங்கிரசின் எண்ணம் தாம் இருக்கும் வரை நிறைவேறப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காதி கைவினைஞர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிய மத்திய அரசு. ராட்டையல் நூல் நூற்கும் நூற்பாலைகளுக்கு 25%, தறியில் வேலை செய்யும் நெசவாளர்களுக்கு 7% அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வு அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டுக்கு பின் 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல். 1,39,000 இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் விளக்கம். மத்திய அரசின் நிதி வரவில்லை என்ற காரணம் கூறி ஆசிரியர்கள் உள்பட 32,500 பேருக்கு தமிழக அரசு ஊதியம் வழங்காததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மாநில அரசு நிதியிலிருந்து உடனே ஊதியத்தை வழங்குமாறு வலியுறுத்தல். கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ராணுவத்தையோ காவல்துறையையோ இதுபோன்ற இடங்களுக்குள் சென்று விசாரிப்பதை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம். உயர்நீதிமன்றம் கேட்ட அறிக்கையை தங்கள் முன்பாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது காவல்துறை. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரனும் 2ஆம் குற்றவாளியாக சம்போ செந்திலும் சேர்ப்பு. நாகேந்திரன் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் குற்றப்பத்திரிகையில் 3ஆம் குற்றவாளியாக இடம்பெற்றுள்ளதாக தகவல். கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு கனமழைக்கு வாய்ப்பு. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். புதுக்கோட்டை, திருவாரூர், வேலூர், அரியலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். அரக்கோணம் அருகே புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் அபாய சங்கிலியை இழுத்து திருவனந்தபுரம் சென்னை எக்ஸ்பிரஸை நிறுத்திய பயணிகள். ரயில் ஓடிய போது வித்தியாசமாக சத்தம் கேட்டதாக கூறி நிறுத்திய நிலையில் தண்டவாளத்தில் விரிசல் கண்டுபிடிப்பு. மதுக்கடைகளை திறக்கும் மாநில அரசால் அவற்றை மூட முடியாதா என சீமான் கேள்வி. மாநில உரிமைகளை பேசும் திமுக மதுவிலக்கை அமல்படுத்த சொன்னால் மத்திய அரசை கை காட்டுவது ஏன் எனவும் வினா. மதுவை முதல்ல நாம மூடணும். இப்போ குஜராத்தில் மூடியிருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடினாதான் நாங்கள் மூடணும்னு சொல்லி இந்தியா மூடணும் அப்படின்னா அப்போ மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? மதுக்கடையை திறந்தது யார்? நீங்கள். இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக உள்ள பேட்டையின் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. வழக்கில் தமிழ்நாடு அரசு, மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைகா நிறுவனம் பதிலளிக்கவும் நோட்டீஸ். மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு பரப்பப்பட்டதாக மகாவிஷ்ணு தரப்பு வாதத்தை ஏற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உட்பட 5 பேர் மீது வீட்டை அபகரிக்க மூதாட்டியை மிரட்டிய புகாரில் வழக்கு பதிவு. நீதிமன்ற உத்தரவுப்படி கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் வழக்கு பதிவு. பிரசித்தி பெற்ற மைசூரு தசரா விழாவை தொடங்கி வைத்தார் பிரபல கன்னட எழுத்தாளரும் ஆய்வாளருமான ஹம்பா நாகராஜையா. தொடக்க விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
1 மணி நேரத்திலேயே 1,76,000 தார் ராக்ஸ் கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டதாக தகவல். சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 2,937 கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக அறிவித்தது மகேந்திரா நிறுவனம். கியா நிறுவனத்தின் புதிய கார்னிவல் MPV ரக சொகுசு கார் மற்றும் EV9 எலக்ட்ரிக் கார் அறிமுகம். கார்னிவல் கார் சுமார் 64 லட்சம் ரூபாயாகவும், எலக்ட்ரிக்கல் கார் 1,30 லட்சம் ரூபாயாகவும் விலை நிர்ணயம். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் கடும் சரிவு. சென்செக்ஸ் 1729 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தெலங்கானாவின் தோரூரில் நடிகை பிரியங்கா மோகன் பங்கேற்ற துணிக்கடை திறப்பு விழா நிகழ்ச்சியின் மேடை சரிந்து விழுந்து விபத்து. நலமுடன் உள்ளதாகவும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் தப்பியதாகவும் பிரியங்கா மோகன் வலைப்பதிவு. தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஹெஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 15 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். ஹெஸ்புல்லா அமைப்பினரின் பல்வேறு நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த வீடியோவையும் வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம். சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன் கொல்லப்பட்டதாக தகவல். சிரியா நாட்டில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் ஹசன் ஜாஃபர் இருந்தபோது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலி. காசா பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசின் தலைவர் ராகி முஷ்டகா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. 3 மாதங்களுக்கு முன் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவருடன் 2 கமாண்டர்களும் கொல்லப்பட்டதாக தகவல். வங்கதேசத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்தது இடைக்கால அரசு. கோவில்கள் மீதான தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி நடவடிக்கை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உருக்குலைந்த கட்டடங்கள். ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். வான்வழி தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு சற்று முன் ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக லெபனான் வெளியுறவு அமைச்சர் ஹபீப் தகவல். இஸ்ரேலுடனான மோதலை நிறுத்தும் முடிவு அமெரிக்கா மற்றும் பிரான்சிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ஈஸ்டர் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்காவின் சில நாடுகளில் தென்பட்ட சூரிய கிரகணம். சில நிமிடங்களை நீடித்த அரிய வானியல் நிகழ்வை தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்த மக்கள்.